من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي فذكر إن الذكرى تنفع المؤمنين. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும் கருணையாளனுமாகிய ஏகநாயகன் அல்லாஹுவின் நாமத்தை போற்றி புகழ்ந்தவனாய் இன்றைய ஜுமாவில் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த துனியாவிலே ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துமாறும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நம்முடைய சிந்தனை வெறும் செல்வத்தில் மாத்திரம் அருட்கொடை என்பது நம்முடைய மனதில் பதிந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், அதுவும் ஒரு அருட்கொடை தான். அல்லாஹ் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருட்கொடைகளில் செல்வமும் ஒரு அருட்கொடை தான். ஆனால் அது மாத்திரம் அருட்கொடைகள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமனுடைய மக்கள் இரண்டு அருட்கொடைகளை அலட்சியமாக கருதுகிறார்கள். ஒன்று ஓய்வு, இன்னொன்று ஆரோக்கியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இதுவும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட அருட்கொடைகள் தான். இப்படி ஏராளமான அருட்கொடைகள் உண்டு. அதை குறித்து சிந்தித்து பார்க்குமாறும், அதை குறித்து படிப்பினை பெறுமாறும், அதற்கு நன்றி செலுத்துமாறும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் வாயிலாகவும் அதனுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸின் வாயிலாகவும் நமக்கு பல்வேறு விதத்திலே அறிவுரை கூறுகிறான். அதில் ஒரு அருட்கொடை தான் மழை என்ற ஒரு அருட்கொடை. சகோதரர்களே, இந்த மழை இருக்கிறது தானே, மழை அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நமக்கு தரப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருட்கொடை. மனிதர்களால் உருவாக்க முடியாத ஒரு அருட்கொடை. மனிதர்கள் நினைத்தால் அதை செய்துவிட முடியாத அருட்கொடை. இங்கிருந்து சந்திரன் வரைக்கும் சென்று பார்க்கிறார்கள், அங்கு நீர் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். இதோ இங்கு இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு சென்று விட்டார்கள். விஞ்ஞானத்திலே மனிதன் பெரிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறான். ஆனால் மழை பெய்தால்தான் மனிதனுக்கு தண்ணீர் கிடைக்குமே தவிர வேறு எந்த விதத்திலும் மனிதனுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் கிடையாது. அது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வந்தால் மாத்திரம்தான் மனிதனுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், மழையை நான் உங்களுக்கு ஒரு முபாரக்கான ரஹ்மத்தாக நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுக்கு இந்த பூமியை வசிப்பிடமாக நாம் ஆக்கியிருக்கிறோம், ருசியான தண்ணீரை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணீரை குறித்து அதிகமாகவே நம்மிடத்தில் பேசுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பேசுவதை போன்று நீர்நிலையை குறித்து, நீர் மேலாண்மையை குறித்து வேறு எந்த ஒரு மார்க்கம் பேசுவதையும் நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இஸ்லாம் இந்த நீரை குறித்து நம்மிடத்தில் பல்வேறு விதத்தில் அறிவுரை கூறுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மழையை, இந்த தண்ணீரை அல்லாஹுதான் உங்களுக்கு இறக்கி தருகிறான். அவன்தான் உங்களுக்கு காற்றை அனுப்பி மேகங்களை ஒன்று திரட்டி அதை பல துண்டுகளாக ஆக்கி எங்கெங்கு எவ்வளவு தேவையோ அந்த இடத்தில் அல்லாஹுவே மழையை உங்களுக்கு பொழிவிக்க செய்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறான். மழையை குறித்து நம்முடைய நிலைப்பாடு என்ன சகோதரர்களே? மழை ஒரு நாள் பெய்யும் என்றால் அடுத்த நாள் நம்முடைய நாவுகளிலிருந்து வருகிறது, ஏன் தான் இவ்வளவு மழை பெய்யுதுன்னு தெரியலையே. எதுக்கு பகலுடைய நேரத்துல மழை பெய்யுது? ஒரு நைட்டு மழை பெய்யக்கூடாதா? இரவு எல்லாரும் தூங்கிட்ட பிறகு மழை பெஞ்சா கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கும். வேலையை விட்டு கடையை பூட்டி நம்ம வெளியே கிளம்பும் பொழுது மழை பெய்யுதுன்னா நம்முடைய நாவுகள் என்ன சொல்லும்? இப்ப பெய்கிற மழை இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு பெஞ்சிடக்கூடாதா? வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் தானே. இன்னும் ஒரு படி மேலே போய் நம் நாசமா போன மழை ஏன் தான் பெய்தோ என்று பேசக்கூடிய மக்கள் எல்லாம் நம்மிடத்தில் உண்டு. அல்லாஹ்விற்கு அறிவுரை கூறக்கூடிய அளவிற்கு நாம் இருந்து வருகிறோம். ஏன் மழை இவ்வளவு பெய்யுது? எதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா பெஞ்சுக்கிட்டு இருக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் பெஞ்சுக்கிட்டே இருக்குது? மழை கொஞ்சம் கம்மியா பெஞ்சா நல்லா தானே இருக்கும். இப்படி பல்வேறு விதமாக மழையை குறித்து பேசுகிறோம். இது அல்லாஹுவை குறித்து ஏசுவதற்கு சமமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமனுடைய மக்கள் அல்லாஹுவை நோவினைப்படுத்துகிறார்கள். எப்படி நோவினைப்படுத்துகிறார்கள்?
காலத்தை ஒரு மனிதன் ஏசுகிறான், காலத்தை படைத்தது அல்லாஹ். காலத்தை ஏசுவதன் மூலமாக ஒரு அடியான் அல்லாஹுவை ஏசுகிறான், அல்லாஹுவை நோவினைப்படுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மழை பெய்கிறதா? அல்லாஹுவிற்கு தெரியும் எந்த இடத்தில் எவ்வளவு மழையை தர வேண்டும், ரப்பு தான் தீர்மானிக்கிறான். அதுவும் இப்பொழுது நாம் வாழக்கூடிய காலகட்டம் எல்லாம் இந்த தெருவை விட்டு பக்கத்து தெருவுக்கு போனா மழை இல்லை. இங்கிருந்து நல்லா ரெயின் கோட்டை போட்டுட்டு போகிறோம், ரோட்ல பாதி தூரம் போய்கிட்டே இருக்கிறோம், அந்த பக்கம் பார்த்தா சாலையில் ஈரமே இல்லை, அங்க மழையே இல்லை, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ரப்பு தீர்மானிக்கிறான் எந்த இடத்தில் எவ்வளவு சென்டிமீட்டர் எவ்வளவு மழையை தர வேண்டும், எங்கே மேகத்தை ஒன்று திரட்ட வேண்டும், எந்த இடத்திற்கு மழை தேவை, அனைத்தையும் அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். மழையை குறித்து நாம் பேசும் பொழுது மிக கவனமான விதத்திலே நம்முடைய நாவுகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விற்கு அறிவுரை சொல்லக்கூடிய விதத்தில் அல்லாஹ்விற்கு நீங்கள் அறிவுரை கூறுகிறீர்களா என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான். அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கு ஹக்கீமானவர்கள் யாரும் இல்லை, அவன்தான் ஹக்கீம். அவனை தவிர ஞானம் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை. அனைத்து அறிவும் அவனிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். மலக்குகள் அல்லாஹ்வை போற்றினார்கள், சுபஹானக ரப்பே, நீயே மிக தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அறிவை தவிர வேறு எந்த அறிவும் எங்களிடத்தில் கிடையாது. நிச்சயமாக நீயே அறிவில் சிறந்தவனாக இருக்கிறாய் என்று மலக்குகள் போற்றி புகழ்கிறார்கள். ரப்புக்கு தெரியும் அனைத்து விஷயங்களை குறித்தும். மழையினுடைய விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை காருங்கள் சகோதரர்களே. அடுத்தது, மழையினுடைய விஷயத்திலே பல மக்கள் ஈமானை விட்டும் வெளியேறுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மழையினுடைய விஷயத்தில் ஈமானை இழக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அது எப்படி? ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை. இந்த ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை நிகழக்கூடிய அன்றைய இரவு மழை பெய்கிறது. மறுநாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் சொல்கிறார்கள், நேற்றைய இரவு சில மக்கள் ஈமானை தக்க வைத்துக் கொண்டார்கள், சில மக்கள் ஈமானை விட்டும் வெளியேறிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். எதை பேசியதன் காரணமாக? யாரெல்லாம் நேற்றைய தினம் பெய்த மழை அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய காரத்தினால் அவன்தான் அதை தீர்மானிக்கிறான், அவன்தான் அதை பொழிய வைக்கிறான் என்று ஈமான் கொண்டார்களோ அவர்கள் ஈமானை தக்க வைத்துக் கொண்டார்கள். யார் நட்சத்திரங்கள் மூலமாக மழை பெய்கிறது என்று சொல்கிறார்களோ அவர்கள் ஈமானை விட்டும் வெளியேறிவிட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றும் பார்க்கிறோம், ஏன் இவ்வளவு மழை சென்னையில் பெய்தது, ஏன் நெல்லையில் இவ்வளவு மழை பெய்திருக்கிறது, கடையநல்லூரில் ஏன் இவ்வளவு மழை, 150 ஆண்டுகள் இல்லாமல் ஏன் இப்பொழுது மழை பெய்திருக்கிறது? அதற்கு சில மக்கள் உட்கார்ந்து கொண்டு யூடியூபில் பேசுகிறார்கள், ராகு இங்கிருந்து அங்கு நகர்ந்ததால் தான் மழை, சேது இங்கிருந்து இங்கு நகர்ந்ததால் தான் மழை, ராகுவும் கேதுவும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததால் மழை. இப்படி நாவுக்கு வந்தால் போல் அனைத்தையும் பேசுகிறார்கள். இவருடைய பேச்சுக்களை எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அனைத்தும் நடந்து நிகழ்ந்து முடித்து விட்ட பிறகுதான் பேசுவார்கள். நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஜோசியத்தின் காரணமா இதெல்லாம் நடக்கும். நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஜாதகத்தின் காரணமா இப்படிலாம் நடக்கும். உங்களுக்கு 2023ஆம் ஆண்டு மிக சுபிக்ஷகரமாக இருக்கும் என்றார்கள். அன்னைக்கு தான் சோதனை ரொம்ப அதிகமா இருக்கு. இவர்கள் இப்படி பல்வேறு விதத்திலே இவர்கள் நடந்ததை நட்சத்திரங்கள் மூலமாக யார் பேசுகிறார்கள்? இன்றைக்கும் மக்கள் பேசுவதை பார்க்கிறோம். ஏன் இவ்வளவு மழை பெய்யுது, அது இது காரணமா இருக்குமோ, இல்லை என்னென்ன காரணமா இருக்குமோ? மாஷா அல்லாஹ், முதலில் நாம் சொல்ல வேண்டியது, அல்லாஹினுடைய நாட்டப்படி அங்கு மழை பெய்திருக்கிறது, அல்லாஹ் நாடியபடி அங்கு மழை பெய்திருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் ஈமான் நம்மை விட்டும் பறிபோகும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை வைத்து நம் இடத்தில் பேசுகிறான். அடுத்தது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை மழைக்கு ஒப்பிட்டு பல வசனங்களில் உதாரணம் சொல்லி காட்டுகிறான். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் இந்த பூமியை பார்க்கவில்லையா? வெயிலிலே காய்ந்து சருகுகளாக மாறி செத்த விடத்திலே எந்த விதமான உயிரினங்களும் வாழ முடியாத அளவிற்கு மிக விதமாக வறுமையின் காரணமாக அல்லது பஞ்சத்தின் காரணமாக தண்ணீர் இல்லாமல் பூமி எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கவில்லையா? பிறகு அதன் மீது மழை பெய்தவுடன் எப்படி பச்சை பசுமையாக அது மாறுகிறது என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். எப்படி அது மாறுகிறது? இத்தனை நாட்கள் இல்லாத செடி கொடிகள் எல்லாம் அங்கு வளர்ந்திருக்கிறது. குளத்திலே இதுவரை குளத்திலே நீங்கள் தானே கிரிக்கெட் விளையாடிய மக்களை நாம் பார்க்கிறோம். வறண்டு கிடந்த மக்கள் எல்லாம் அங்குதான் நடந்து சென்றார்கள், அங்கே விளையாடி திரிந்தார்கள். மழை பெய்தவுடன் அதிலே சில உயிரினங்களை பார்க்கிறீர்கள், அது எங்கிருந்து வந்தது என்று அல்லாஹ் கேட்கிறான்.
இப்படித்தான் நீங்கள் மௌத்தான பிறகு உங்களை கபர்களிலிருந்து நாம் மீண்டும் உயிர்ப்பிக்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மழை பெய்தவுடன் எப்படி பூமி மீண்டும் உயிர்ப்பிக்கிறதோ அதே போன்றுதான் நீங்கள் மரணித்த பிறகு கபர்களில் அடக்கிய பிறகு நீங்கள் அப்படித்தான் உயிர் பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கபரையும் மறுமையும் இந்த இடத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். நம்மில் பலரும் மறந்த விஷயம் சகோதரர்களே, ஒரு மழை நமக்கு பலருக்கும் நினைவுபடுத்தி விட்டு சென்று விட்டது. இவ்வளவுதான் விஷயம், நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல, காலரை தூக்கி நடந்ததுக்கெல்லாம் நாம தகுதியானவர்கள் இல்ல, காசை வச்சு பெருமை அடிக்கிறதுக்கெல்லாம் நாம தகுதியானவங்க இல்ல. அங்கிருந்து ரயிலில் புறப்படுகிறது, ரயில் மழையின் காரணமாக நடுவில் நிறுத்தப்படுகிறது, கையில் காசு பணம் இருக்கிறது, கையில் ஏடிஎம் கார்டு இருக்குது, கையில் எல்லா விதமான பொருட்களும் இருக்கிறது. ஆனால் உணவுக்கு வழி இல்லை. மக்கள் மேலே நோக்கி ஹெலிகாப்டரை நோக்கி கை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ரயிலில் இத்துணை மக்கள் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம், உணவு கொடுங்கள். மீண்டும் அந்த இடத்திலிருந்து நீர் வடிந்த பிறகு மக்கள் அங்கிருந்து ரயிலில் புறப்படும் பொழுதோ அவர்கள் பேட்டி கொடுப்பதை எடுத்து யூடியூபில் எடுத்து பாருங்கள். நாங்கள் அங்குதான் இருந்தோம், ரயில் நிலையங்கள் முழுவதும் நீர் சுற்றி வளைத்திருந்தது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, காலுக்கு முட்டி வரைக்கும் தண்ணீர், குடிக்க முடியுமா? முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குங்க. வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்திருக்கு. சேப்பாக்கத்துல நம்ம பார்க்கலையா? திருவல்லிக்கேணியில பார்க்கலையா? புளியந்தோப்பு பார்க்கலையா? எத்தனை இடங்களை உதாரணம் சொல்ல முடியும் சகோதரர்களே. நீர் சூழ்ந்திருக்கு, ஆனா ஒரு குவளை தண்ணீர் இல்ல குடிப்பதற்கு. யாராவது தண்ணீர் கொடுக்க மாட்டார்களா என்று பார்க்கக்கூடிய மக்கள். அல்லாஹ் மழையை வைத்து நமக்கு ஒன்றை சொல்லிவிட்டான், உங்களிடத்தில் ஒன்றுமே கிடையாது. நாம் நாடினால்தான் உங்களுக்கு குடிக்கக்கூடிய நீர் கூட கிடைக்கும். எதற்காக பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லாமல் நமக்கு பாடம் நடத்தி விட்டான். 150 ஆண்டுகள் அவர்கள் கணித்து சொன்னார்கள், அறிவியலின் பூர்வமாக. அவர்கள் ஒன்றும் அல்லாஹ் கிடையாது. அறிவியல் ரீதியாக ஒரு மேகம் இவ்வளவு வந்திருக்கிறது, அதனுடைய டென்சிட்டி இவ்வளவு இருக்கிறது, அது நகர்ந்து வந்தால் இந்த ஊரில் நிற்கும், இந்த ஊரில் நின்றால் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்வதற்கு வாய்ப்புண்டு. ஏதோ அவர்களுடைய அறிவியலின்படி, அவர்களுடைய அறிவின்படி கொஞ்சம் கணித்து சொன்னார்கள். ஆனால் மக்கள் மெத்தனமாகத்தான் இருந்தார்கள். அப்படி சென்னை மாதிரிலாம் இங்க வந்துடாது. அப்படியெல்லாம் எங்க ஊர்ல நாங்க பார்த்ததே கிடையாதுங்க. மேலப்பாளையெல்லாம் நீ தண்ணி நிற்கும் நாங்கன்னா கனவா கண்டோம். மேலப்பாளையத்தில் ஒரு கடையை காட்டுறாங்க, 10 அடி 12 அடி கடை முழுகக்கூடிய அளவிற்கு தண்ணீர் வந்து நின்று இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, சும்மா பெருமை பேச வேண்டியதான், நாம் நினைத்தால் அனைத்தையும் செய்து முடிப்போம் என்பதை இதை மூலமாக நமக்கு காண்பித்தான். சரி, அடுத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே அந்த கபரை வைத்து நம்மிடத்தில் பேசினான். சரி, அல்லாஹ் சொல்கிறான், மழை எதற்கெல்லாம் பயன்பெறும் தெரியுமா? வெறும் குடி தண்ணீருக்கு மாத்திரமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பதிர் போர்க்களம். மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். மிக சோர்வான நிலையை அடைந்தார்கள். பாலைவன பயணம் தானே, மிக சோர்வு. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவதற்கு, உங்களுடைய உள்ளங்களை திடப்படுத்துவதற்கு, உங்களுடைய உடலை தூய்மைப்படுத்துவதற்கு நாமே உங்களுக்கு சிறு தூக்கத்தையும் மழையையும் இறக்கி தந்தோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். சூரத்துல் அன்ஃபாலை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மழை உங்களுக்கு எதையெல்லாம் தந்தது? உங்களுடைய உடலை அது தூய்மைப்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தி முஸ்லிமிலே நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். மழை ஒரு நாள் பெய்யக்கூடிய நேரம் நபி அவர்கள் தங்களுடைய மேலாடையை கழட்டி மழையில் வந்து நின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், மழையில் நீங்கள் நிற்க காரணம் என்ன? இது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அவனுடைய ரஹ்மத்தை நான் வரவேற்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபி அவர்கள் மழையில் நினைந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, நம்மிடத்திலும் பெரியவர்கள் அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய பாட்டி சொல்லி இருக்கிறார்கள், புது மழை வந்தா நினைஞ்சுக்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இன்னைக்கு அப்படியே தலைக்கீழ, எல்லாமே தலைக்கீழ தானே. மழை தலையில பெற்றக்கூடாதுரா, அவ்வளவுதான் போயிருவே நீ, உனக்கு ஜுரம் வந்து அப்படி இப்படி மழையை ஒரு பெரிய பூதங்கமா மாற்றி மழையினால நம்மால் அஞ்சி நடுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. சரி, ஹைர். நபி அவர்கள் மழையில் நனைந்து சொன்னார்கள், இது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்று சொல்லி காட்டினார்கள். பாருங்கள், பதிர் போர்க்களத்திலே வந்த சஹாபாக்கள் சோர்வாக இருக்கும் பொழுது அவர்களுடைய உடலை தூய்மைப்படுத்த, அவர்களுடைய உள்ளங்களை பலப்படுத்த, அவர்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்த நாமே உங்களுக்கு மழையை தந்தோம். ஒரு மழை இவ்வளவும் செய்யும். விதை விதைச்சாச்சு, நாத்து நட்டாச்சு, வானத்தை பார்த்து மேல நிற்க வேண்டியதுதான். எப்படியாவது மழை பெஞ்சா இந்த வருஷம் இருக்கக்கூடிய மகசூல் நமக்கு கிடைச்சிரும். அந்த மழை விவசாயிகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது, உள்ளத்தில் பலத்தை ஏற்படுத்துகிறது, பாதங்களை நிலைப்பட செய்கிறது. இந்த வருஷம் மழை பெஞ்சிருச்சு, மாஷா அல்லாஹ், நில விளைச்சல் இருக்கும்.
மழை இல்லை. சோர்வடையக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மழை உங்களுக்கு இவ்வளவு விதமான நன்மையை தருகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல கேள்விகளை கேட்கிறான். ஏனப்பா, மேகங்களை ஒன்று திரட்டி அந்த மழையை நாம் இறக்குகிறோமா அல்லது நீங்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். நீங்க தான் அவ்வளவு பெரிய அறிவாளிங்களாச்சு, உங்களிடத்தில் தான் காசு பணம் அவ்வளவு கொட்டி இருக்குது, நான் தான் அறிவில் மிகைத்தவன் என்று சொல்லி அல்லாஹுவை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குதானே, அல்லது சிலைகள் தான் உங்களுக்கு அனைத்தையும் உருவாக்குகிறது என்று சிலைகளை வடித்து வைத்திருக்கிறீர்கள் தானே? அல்லாஹ் கேட்கிறான், வானிலிருந்து மழையை நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம நினைத்தால் என்ன செய்வோம் தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம நினைச்சா என்ன செய்வோம் தெரியுமா? வானிலிருந்து இறக்கக்கூடிய மழையை உப்பு நீராக மாற்றுவதற்கும் நாம் ஆற்றலுடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலிருந்து தண்ணி வருது, மாஷா அல்லாஹ், குடிநீராக பயன்படுத்துறோம். பெய்யக்கூடிய மழை உப்பு நீராக இருந்தால் என்ன செய்வோம் சகோதரர்களே? கடலில் பயணம் செய்கிறோம், எத்தனையோ கோடி மடங்கு லிட்டர் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு கோல் அள்ளி குடிக்க முடியாது, கடல் நீரை அள்ளி குடிக்க முடியாது. அல்லாஹ் கேட்கிறான், இறக்கக்கூடிய மழையை உப்பு நீராக மாற்றினால் என்ன செய்வீர்கள்? நாம் நினைத்தால் அப்படி செய்வோம், மாறாக நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு நாம் அதை குடிநீராக இறக்குகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மழையை சாதாரணமா நினைக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, நாம் எல்லாம் மனித நாகரிகத்தை பற்றி நிறைய வரலாறுகளை எழுதி வைத்திருக்கிறோம். அதிலே என்ன நாகரிகத்தை மனிதர்கள் முதலில் எங்கு சென்று தங்கினார்கள் என்று படிக்கும் பொழுதோ அனைவருமே தண்ணீர் எங்கிருக்கிறதோ அதனுடைய அருகாமையில் தான் வந்து மக்கள் குடியேறி இருக்கிறார்கள். தண்ணீர் அவ்வளவு முக்கியமானது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் மேலும் கேட்கிறான், வானிலிருந்து உங்களுக்கு தண்ணீரை இறக்கி அதை பூமியில் நிலை பெறச் செய்பவன் யார் என்று கேள்வி கேட்கிறான். மழை பெய்யுது, சரி, மழை பெஞ்சா தண்ணியை குடிச்சிட முடியுமா? இங்கேயும் தானே இவ்வளவு மழை பெஞ்சது, 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு சென்னையில. வீட்டுக்குள்ள முட்டி அளவு தண்ணி தானே இருந்தது, குடிக்க முடிஞ்சதா? அல்லாஹ் கேட்கிறான், அதை நாம் தான் பூமிக்கு கீழே சென்று நிலத்தடி நீரை பற்றி குர்ஆன் பேசுகிறது சகோதரர்களே. அதை நாம் தான் அதில் நிலை பெறச் செய்கிறோம். நாம் நினைத்தால் அதில் ஒன்றுமில்லாமல் உங்களுக்கு வற்றிவிட செய்யவும் நாம் ஆற்றலுடையவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சகோதரர்களே, தண்ணீர் ஒரு மிகச்சிறந்த அருட்கொடை சகோதரர்களே. மழையை ஏசுவதற்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. மழையை திட்டுவதற்கோ அல்லாஹ்விற்கு அறிவுரை சொல்வதற்கோ நாம் தகுதியற்றவர்கள். அவ்வளவு அறிவுடையவர்களும் இங்கு யாரும் இல்லை. அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் நுண்ணறிவு மிக்கவன், அதை துல்லியமாக அவன் செய்கிறான். சரி, எவ்வளவு சிறந்த அருட்கொடை மழை, தண்ணீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவிலே தன்னுடைய வீட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள். வெளியேறி வந்த பொழுது கடுமையான பசி. வெளியே வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே நிற்கிறார்கள். உமரே, அபூபக்கரை ஏன் வெளியே வந்தீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பசி, அதனால் வீட்டை விட்டு வெளியே வந்தோம், சாப்பாடு இல்லை சாப்பிடுறதுக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், நானும் அதற்குத்தான் வெளியே வந்தேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தோழர் என்னை விருந்துக்கு அழைத்தார், அது எனக்கு நினைவுக்கு வருகிறது, வாருங்கள் சென்று வரலாம் சொல்லி ஒரு விருந்துக்கு போறாங்க. ஒரு அன்சாரி சஹாபி விருந்துக்கு அழைத்திருக்கிறார். செல்கிறார்கள். வந்தவுடன் அவர் சொல்கிறார், ஒரு ஆட்டை அறுக்க செல்கிறார். ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது, அறுத்து விருந்து கொடுக்கப்படுகிறது. நபி அவர்கள் நீண்ட செய்தி சுருக்கமாக. மேலும் அவர் சொல்கிறார், யார சொல்லலாம், பேசிக் கொள்வதற்கு பக்கத்தில் தோட்டம் இருக்கிறது, வாருங்கள் அங்கு செல்லலாம். அபுல் ஹைசம் ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கிறார்கள். அழைத்தவுடன் அந்த தோட்டத்திற்கு செல்கிறார்கள். நபி அவர்கள் மரத்தினுடைய நிழலின் கீழ் அமர்கிறார்கள். வெறுமனே அமரும் பொழுது ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுப்போம் தானே, அது அரபு நாடு. பேரித்தம்பழ கொலையை வெட்டி கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து வைக்கிறார். எல்லாரும் 4 பேர் இருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபுல் ஹைசம் ரலியல்லாஹு அவர்கள், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 4 பேரும் அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுகிறார்கள். மேலும் ஓடி போய் அவர் கொஞ்சம் தண்ணீரை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வைக்கிறார். தண்ணீரும் குடிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது ஒரு அறிவுரையை சொல்கிறார். அபூபக்கரே, உமரே, அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சஹாபிக்கும் சேர்த்து சொல்கிறார், இப்ப நாம் சாப்பிட்டோம் தானே உணவு, இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்று சொன்னார்கள். இறைச்சி சாப்பிட்டு இருக்கிறோம், மாஷா அல்லாஹ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் இப்பொழுது சாப்பிட்டோம் தானே பழ வகைகள், அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடை, அதை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எவ்வளவு கேள்விகளை கேட்கிறான். நீங்கள் விதைகளை விளைக்கிறீர்களே, எப்படி அது பல நிறங்களில் உங்களுக்கு வருகிறது, இதை குறித்து சிந்திக்க மாட்டீர்களா? ஒரே மண் தான், ஒரே மண்ணில் தான் விதைக்கிறீர்கள், ஒன்று கசப்பாக, ஒன்று இனிப்பாக, ஒன்று துவர்ப்பாக.
எப்படி அப்பா மாறுபட்ட விதத்திலே சுவையை தருகிறது, அது எப்படி மாறுபட்ட நிறத்தில் இருக்கிறது, நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? இதை குறித்து சிந்திக்க வேண்டாமா? மாங்காய் புளிக்கிறது, அதுவே பழுத்த பிறகு அதுவே இனிக்கிறது. பக்கத்தில் தான் பாவக்காய் செடியை வைத்தோம், அது கசக்கிறது. எப்படி இது பல நிறங்களில் வருகிறது? அல்லாஹ் தான் நாடியதற்கு நிறங்களை கொடுக்கிறான், தான் நாடியதற்கு ருசிகளை கொடுக்கிறான். ஒரு நாளைக்கு மாத்திரம் எவ்வளவு அருட்கொடைகளை நாம் ருசிக்கிறோம் தெரியுமா? ஒரு புத்தகத்தில் படித்த நினைவு. உங்களிடத்தில் எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதை அவர் ஒரு புள்ளி பட்டியலோடு அவர் விவரிக்கிறார். எவ்வளவு சொத்து தெரியுமா? கண் மருத்துவமனைக்கு சென்று கேளுங்கள், ஒரு கண்ணினுடைய விலை என்ன என்று கேளுங்கள். அப்படியானால் ஒரு கண் 1 கோடி என்றால் உங்களுக்கு 2 கோடி ரூபாய் இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறது. நாவை குறித்து கேளுங்கள், மூக்கை குறித்து கேளுங்கள், மூச்சை குறித்து கேளுங்கள், பற்களை குறித்து கேளுங்கள், கண்ணிமையை குறித்து கேளுங்கள், கண்ணை குறித்து கேளுங்கள், அதற்குள் இருக்கக்கூடிய லென்ஸ் கருவிழிகளை குறித்து கேளுங்கள். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன் வ ஹதைனாஹுன் நஜ்தைன். அல்லாஹ் சொல்கிறான், பார்க்கக்கூடிய கண்களை தரவில்லையா, ருசிக்கக்கூடிய நாவுகளை தரவில்லை? எவ்வளவோ அல்லாஹ் கேள்விகளை எழுப்புகிறான். ஒரு நாளைக்கு மாத்திரம் ஏராளமான அருட்கொடைகளை நாம் சுவைத்து வருகிறோம் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். அதை குறித்துலாம் நமக்கு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. இந்த வாரம் ஒழுங்கா வியாபாரம் ஆகல, இந்த வாரம் சரியா காசு கிடைக்கல, அல்லாஹ் என்னதான் செய்யறான்னு தெரியல. فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அடியானுக்கு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் உடனே அந்த அடியான் சொல்கிறான், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். وَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ. கொஞ்சம் அவனிடத்தில் எடுத்து விட்டால் அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்து விட்டான் என்று நன்றி கெட்டத்தனமாக மனிதன் பேசுகிறான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர், எவ்வளவு அருட்கொடைகளை ஒரு நாளைக்கு சுவைக்கிறோம். சுபுஹின் தொழுகைக்கு பள்ளி வாசலை பார்த்தால் அப்படியே விரிச்சோடு இருக்கிறது சகோதரர்களே. நாம் இங்க உட்கார்ந்து இஸ்ரேலை பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இங்க உட்கார்ந்து மோடியை குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம் சகோதரர்களே, பேசிக்கொண்டே இருக்கலாம். பேச்சுதான் என்று அதிகரித்திருக்கிறது. ஆனால் செயல்பாட்டில் பூஜ்ஜியமாக இருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி மறந்தவர்களை என்னென்ன செய்திருக்கிறான். குர்ஆனை எடுத்து கொஞ்சம் புரட்டுங்கள். தோட்டவாசிகள் அழிக்கப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவனுக்கு நாம் நிலத்தை கொடுத்தோம், நிலத்தில் பயிரை கொடுத்தோம், நிலத்தில் அவனுக்கு விளைவிச்சலை கொடுத்தோம், தன்னுடைய உழைப்பால் கிடைத்தது என்று சொன்னான். இரவோடு இரவாக நாம் அவனை அழித்தோம் என்று குர்ஆன் பேசுகிறது. நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் ஒரு காலத்திலும் நேசிப்பது கிடையாது. காரூனிடத்தில் சொல்லப்பட்டது, உனக்கு செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதிலிருந்து இல்லாதவர்களுக்கு கொடு, நான் உழைத்தது, நான் சம்பாதித்தது. அல்லாஹ் சொல்கிறான், வீட்டோடு வைத்து நாம் அவனை அழித்து தள்ளினோம் என்று சொல்லி காட்டுகிறான். நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு மக்கள் இருந்தான், ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் ஆடையை போடும்போது ஆணவத்தோடு கர்வத்தோடு போட்டுக்கொண்டு சாலையில் வந்தான். பூமியை பிளந்த அந்த மனிதனை பூமிக்குள் அழுந்த செய்தான். கியாம நாள் வரை அந்த மனிதனை அல்லாஹ் இப்படி வேதனை செய்கிறான். நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. என்றைக்காவது தண்ணீர் ஒரு மிகச்சிறந்த அருட்கொடை என்று நினைத்ததுண்டா? ஜூஸை குடிச்சா சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் தண்ணிக்கு வருதா? தண்ணியை நினைச்சு நம்ம என்னைக்குமே ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்த்தது கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தரப்படக்கூடிய பழ வகைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இறைச்சி, இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். மேலும் இதை குறித்து விசாரிப்பான் தெரியுமா? மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறோம், இந்த நிழல், இது ஒரு மிகச்சிறந்த அருட்கொடை. அல்லாஹ் இதை குறித்தும் விசாரிப்பான். இப்ப நீங்க குடிச்சீங்களே தண்ணி, இந்த தண்ணீரை குறித்து நாளை மறுமையில் இந்த அருட்கொடைகளை குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, அல்லாஹ்வை போற்றி புகழ்வோம் சகோதரர்களே. அவன் மாத்திரம் மழையை இறக்கவில்லையானால், அவன் மாத்திரம் மேகங்களை இந்த பக்கம் அனுப்பவில்லையானால், அவன் மாத்திரம் இறுக்கி பிடித்துக் கொண்டால் நிச்சயமாக நம்மால் வாழ முடியாது. நம் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் உட்பட தண்ணீரை கொண்டுதான் இருக்கிற சோர்ல ஹீமோகுளோபின், இரத்த அணுக்கள் என்று சொல்கிறோமே, சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே சகோதரர்களே, அது இரத்தம் கூட தண்ணீரை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள், நீர் எப்படிப்பட்டது? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நாமே உங்களுக்கு அதை அளவோடு இறக்குகிறோம். சகோதரர்களே, ஒரு நாள் மழை, கரைநல்லூரில் பெய்த மழை, மக்கள் சொல்கிறார்கள் ஒரு ஆண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் அங்கு பெய்திருக்கிறது. அந்த மழை சென்னையில் பெய்தால் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே?
வெறும் 40% மழைதான் பெய்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு 34-35%, 5% தான் கூடியிருக்கிறது. இந்த ஆண்டு மக்களுடைய மரண எண்ணிக்கை அதிகம். மேலும் மக்களுடைய வீடுகளில் புகுறாத வீடு தண்ணீரெல்லாம் உள்ளே புகுந்திருக்கிறது. இதோ நெல்லை மாவட்டத்தில் பெய்த மழை மேலும் 95% மழை பெய்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்திலும் அதிக மழை பெய்யக்கூடிய இடம் எது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சிறப்புஞ்சி என்று நினைக்கிறேன். அந்த இடத்திலே 103 சென்டிமீட்டர் மழை தான் அதிகம். ஆனால் அதில் 95% மழை நெல்லை மாவட்டத்தில் பெய்திருக்கிறது. மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஏன் தான் இவ்வளவு மழை பெய்யுதுன்னு தெரியலையே, ஏன் இவ்வளவு தண்ணீர் உள்ள வருது, என்ன காரணம் சகோதரர்களே? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாசம் உங்களுடைய கைகளை கொண்டுதான் ஏற்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நீர்நிலை தண்ணி போகல? நீர்நிலையா வச்சிருக்கிறோமா? நதிநீர் போறதுக்கு பாதை இருக்கா? சென்னையில் இருக்குதா? தமிழ்நாட்டில் இருக்குதா? நதி இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் வீடுகளை கட்டி வைத்திருக்கிறோம். நதிகள் அடைக்கப்படுகிறது. சரி, காவா போட்டு கொடுக்கிறான், மழை நீர் போறதுக்கு. குப்பை எங்க கொட்டுறோம் சகோதரர்களே? குப்பை எங்கு கொட்டப்படுகிறது? கொஞ்சம் யோசிங்கள். பக்கத்துல ஒரு இடம் மட்டும் காலி இடமா இருந்து இந்த பக்கம் ஒரு வீடு இருந்தா குப்பை மேடு அந்த இடம் தான். ஒரு சாதாரண அறிவு வேண்டாமா? இங்க குப்பையை தூக்கி போடுகிறோம், அதில் கொசு உற்பத்தினா மீண்டும் நம்ம வீட்டுக்கு தான் வரும். அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை. எடுத்து அப்படியே ஜன்னல் வழியா தூக்கி அந்த பக்கம் கடாசுறது. ஒரு இடத்திற்கு முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு சகோதரர் சென்று இருந்தார். இன்னைக்கு ஒரு காலையில் அவர் நம்மிடத்தில் தொலைபேசியில் பேசும்போது அவர் சொல்றார், அந்த இடத்தை பார்த்தால் அந்த மக்கள் இடத்தில் ஈமான் இருக்கிறதா என்று சந்தேகம் தான் சகோதரர் என்று சொல்கிறார். ஏன்? நபி அவர்கள் சொன்னார்கள், சுத்தம் ஈமானில் பாதி. ஆனால் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிதான் குப்பை மேலாக காட்சி தருகிறது. குப்பை தொட்டி இருக்குது, கொண்டு போய் குப்பை தொட்டில குப்பையை போடுறதுல தூக்கி நடு ரோட்ல வீசிட்டு போய்கிட்டே இருக்கிறது. நமக்கு என்ன இருக்கு? எதை பத்தியும் கவலை இல்லையே. அரசாங்கம் சொல்லி தருகிறது, கவரை யூஸ் பண்ணாதீங்க, நெகிழித்தாளை நீங்கள் யூஸ் பண்ணினா அது பூமிக்கு கீழே போகும். நீங்கள் மழை பெய்யக்கூடிய நீர் பூமிக்கு கீழே போவதை அது தடுத்து விடுகிறது. மண்ணால் அந்த கவர் அரிக்கப்படுவதை எதை பற்றியும் கவலை இல்லை சகோதரர்களே, எதை பற்றியும் கவலை கிடையாது நமக்கெல்லாம். ஆனால் குறை சொல்வதற்கு இன்னொருவரை விரல் நீட்டிக் கொண்டே இருப்போம். கொஞ்சம் சுத்தமா பகுதியை வைக்கலாம், நீர் போகக்கூடிய இடத்தில் குப்பை போடாமல் இருக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், தேங்கிய இடத்தில் சிறுநீர் கழிப்பதை நான் உங்களுக்கு தடை செய்கிறேன். குளத்துல சிறுநீர் கழிக்கிறது ஹராம். எதை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கு சகோதரர்களே? இன்று ஏற்பட்ட நாசம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. நீர்நிலைகள் எல்லாம் வீடுகளை கட்டி விட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய வேளச்சேரி, மழை பெஞ்சா வேளச்சேரியில தண்ணி வருது, வரத்தான் செய்யும். அது நீர் தங்கக்கூடிய இடம். அது அந்த இடத்துல போய் வீட்டை கட்டின தண்ணி வராம என்ன செய்யும்? நீர் போகக்கூடிய பாதை அனைத்தையும் அடைச்சாச்சு. மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. இருக்கக்கூடிய ஏரியெல்லாம் வீடு கட்டி இருக்கிறார்கள், தடுக்க சொல்லுங்க. அவன் ஒரு மேல் அப்பீல் பண்ண என்ன பண்ண தெரியுமா? ஏ பாவா, நீங்க கோர்ட்டு கட்டினதே நீர் இருக்கக்கூடிய இடம் தான் பாவா, முதல்ல அதை பாருங்கன்ட்டான். இப்ப நீங்க கோர்ட்டு கட்டி வச்சிருக்கீங்களே மதுரை கோர்ட்டு, இதே நீர் தங்கக்கூடிய இடம் தான், நாங்கள் வழக்கை ஒத்தி வைக்கிறோம், சொல்லி முடிச்சாச்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்முடைய விஷயம், இவ்வளவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை கொண்டு நிச்சயமாக நமக்கு நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுவை போற்றி புகழக்கூடியவர்களாக, அதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, ஒருவேளை மழை அதிகமாக பெய்யும் என்றால் குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் கைகளை உயர்த்தி, ரப்பே இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்கு, இது எங்கு தேவைப்படுகிறதோ அது போன்ற இடத்திற்கு இதை திருப்பி விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்குவானாக என்று கேட்டனுடைய முதல் உரை நிறைவு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனை எடுத்து நாம் பார்த்தால் பல சமுதாயம் அழிக்கப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆது சமுதாயம் தண்ணீரால் அழிக்கப்பட்ட சமுதாயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அதாபை துனியாவிற்கு இறக்குகிறான் என்றால் அது மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் காஃபிர்களுக்கு அதை அதாபாகவும் இறக்கி தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் மழையில் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஷஹீதனுடைய அந்தஸ்துகள் கிடைக்க நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆது சமுதாயம் நம்மை விட பலம் வாய்ந்தவன் என்று மாறை நிமித்தியவன் 7 இரவு 8 பகல்கள் காற்றை கொண்டு அவனை சுழட்டி அடித்தோம், மேலும் அவன் மீது மழை இறக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் மிகப்பெரிய அளவிற்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள், அக்கிரமம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது கல்மாரி பழையை நாமே பொழிய செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், நூஹே ஒரு கப்பலை கட்டி கப்பலின் மீது நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை பாதுகாக்கிறோம், காஃபிர்களை அழிக்கிறோம் என்று நிலத்தடி நீரையும் அல்லாஹ் மேலே உயர்த்தினான்.
வானிலிருந்து மழை இறக்கினான். அந்த மக்களும் மழையால் தான் அழிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மழை ஒரு விதத்தில் அதாபாகவும் இறக்கப்படலாம் சகோதரர்களே. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேகத்தை பார்த்து ஒரு நாள் வீட்டிற்குள்ளே வந்தார்கள். மீண்டும் மஸ்ஜித் நபவிக்குள் சென்றார்கள். உள்ளே வெளியே செல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இல்லை, ஒருவேளை இது அதாப் இறங்கக்கூடிய மேகமாக இருக்கலாம். ஆதினுடைய சமுதாயம் இப்படித்தான் நினைத்தார்கள். கருமேகத்தை பார்த்து மழைக்கென்று நினைத்தார்கள். அது நிச்சயமாக அது கெட்ட மேகமாக இருந்தது. அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் அதாபை இறக்கினான். இன்று நாம் மழை மேகத்தை பார்க்கிறோமா? மழை பெய்து விட்டதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். மேலும் மேகமூட்டமாக இருக்கிறதா? அல்லாஹ்வை அஞ்சி நிச்சயமாக அவனுக்கு நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. எத்தனையோ மக்கள் நெல்லை மாவட்டத்தில், எனக்கு தெரியும் ஒரு சகோதரரை சொல்கிறார், பாய், பல ஆண்டுகளுடைய உழைப்பு மழை அனைத்தையும் அடித்து சென்று விட்டது, ஒன்றும் கிடையாது பாய், நிர்கதியாக வீட்டில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் உண்டு சகோதரர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், முதல் கூட்டத்தார்கள் வரும்பொழுதோ ஆடைகள் எல்லாம் கிழிந்து வறுமையில் வருகிறார்கள். உடனே மிம்பரின் மீது நபி அவர்கள் ஏறி நின்று சொன்னார்கள், ஒரு மக்கள் உங்களுக்கு முன்னால் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போதோ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று முஸ்லிம்களை பார்த்து கேட்டார்கள். உடனே முஸ்லிம்கள் தங்களுடைய செல்வங்களை போட்டார்கள். அங்கிருக்கக்கூடிய முஹாஜிர்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், கையில் காசு இல்லை, சென்று சந்தை பகுதிக்கு சென்று மூட்டை தூக்கி ஒரு கை பேரித்தம்பழத்தை கொண்டு வந்து போட்டார்கள். சில மக்கள் பேரித்தம்பழத்தினுடைய விதையை கொண்டு வந்து போட்டார்கள். முனாஃபிக்குகள் கேலி செய்தார்கள், ஓஹோ, உங்களுடைய விதைதான் அல்லாஹ்விற்கு தேவையா? வெறும் ஒரு கை பேரித்தம்பழம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்தாலும் அதை ஈமானோடு கொடுத்தால் அதை நான் என்னுடைய வலக்கரத்தால் வாங்கிக் கொள்கிறேன், அதற்குண்டான நன்மையை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறானே. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். நம்மால் என்ற ஒரு பொருளாதாரத்தை நன்றாக இருக்கிறோம் சகோதரர். அல்லாஹ் நம்மை பர்க்கத்தாக வைத்திருக்கிறான், எந்த ஒரு குறையும் இல்லை. இன்னும் 10 நாட்கள் மழை பெய்தாலும் எந்த குறையும் இல்லாத சகோதரர்கள் இந்த சபையில் உண்டு. அவ்வளவு பொருளாதாரத்தை அல்லாஹ் நிறைத்து வைத்திருக்கிறான். இல்லாத சகோதரர்களுக்கு கொடுப்போம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருட்கொடைகளை பிறருக்கும் தந்து அதில் மகிழக்கூடிய நற்கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் வேண்டும் என்று கேட்டு என்னுடைய ஜுமாவினுடைய உரை நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.